வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, முதல் முயற்சி சார் நான் இப்போ தான் சார் எக்ஸாம் குரூப் 4 வந்து எழுத போகிறேன், என்னால் வந்து பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் வீடியோ மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான பல மோட்டிவேஷன் வீடியோவும் நிறையவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பாஸ் ஆயிருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பார்க்காம இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருக்குறள் 20 அதிகாரங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி யூனிட் 5 யூனிட் 6க்குன்னு சொல்லி தனியாக நம்ம வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்லை ரீசனிங் வீடியோ போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுங்க, அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம குரூப் 4ல் சரியான ஒரு பிளான் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் முதல் முயற்சியிலே கண்டிப்பாக வேலை வாங்கலாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் சார் அட்டம் கொடுக்குறேன் அப்படின்னா வேலை வாங்கலாம். அதுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணுறது. ஓகேங்களா? என்னது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பிக்கையோட அதை முயற்சி பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா சரி, இல்லை குரூப் 1 படிக்கிறீங்கன்னா சரி, உங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு பிளான் இருக்கணுங்க. இல்லை நம்ம இப்படி தான் படிக்க போகிறோம், இதை தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கணும். நம்ம படிக்கிறதுல ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், குரூப் 4ல் சிலபஸ் படி நான் உங்களுக்கு என்னென்ன எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டீட்டெயிலாக எந்தெந்த டாப்பிக்கில் எதெல்லாம் படிக்கணும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி படிக்க சொல்ல போகிறேன். இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் கிளியர் பண்ணி குரூப் 4ல் ஒரு நல்ல வேலைக்கு உங்களால் போக முடியும். ஓகேங்களா? தமிழ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ் தாங்க, தமிழ் தான் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது எதுக்கு தான் இருக்கணும், தமிழுக்காக தான் இருக்கணும். ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன சார் ஸ்கூல் புத்தகம் சொல்கிறாங்க சார், 6 to 12 சொல்கிறாங்க சார், என்ன சார் 6 to 12 அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சிலபஸில் ஸ்கூல் புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது புத்தகத்துடைய பின்வினாக்கள், இலக்கணங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். இல்லை புத்தகத்துடைய பின்வினாக்கள், இலக்கணம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் தொண்டை மறந்துடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 அறிஞர்கள் 1 அறிஞர்கள் அப்படிங்கிற மாதிரி படிங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புத்தகத்தில் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கங்க, பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அறிஞர்கள் அப்படின்ற மாதிரி படிங்க. டாபிக் வைஸாக போங்க, சிலபஸ் வைஸாகவே போங்க. ஓகேங்களா? புக்கு வைஸாக போனாலும் நோ ப்ராப்ளம், தவறு கிடையாது. புக்கில் சார் நான் முதல்ல வந்து 6வது 7வது முடிக்கிறேன் சார், முதல்ல வந்து ஒரு புத்தகத்தை முடிக்கிறேன் சார் அப்படின்னா புத்தகத்துடைய புக் பேக்கை முதல்ல முடிங்க. புக் பேக்கு, இலக்கணம், சொற்பொருள், கலைச்சொற்கள் இப்படி நீங்கள் முடித்தாலும் ஓகே தான். இல்லை சார் நான் டாபிக் வைஸாக போகிறேன் சார், சிலபஸ் வைஸாக போகிறேன் சார்னாலும் ஓகே தான். எது போனாலும் உங்களுக்கு வெற்றி கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? இப்படி தான் போகணும், டாபிக் வைஸாக தான் போகணுன்றலாம் கன்ஃபார்ம் இது கிடையாது. உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி போகலாம். ஓகேங்களா? நீங்கள் சிலபஸ் வைஸ் போனாலும் போகலாம். இல்லை நான் வந்து புக் வைஸாக போகிறேன்னாலும் போகலாம். ஆனால் சிலபஸுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி படிக்கணும். தேவையில்லாமல் துணைக்கதை அது இதுன்னு படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு அறிஞர் மூலமாக படிங்க. இலக்கணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்க. இலக்கணம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணலாம், தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கலாம். இலக்கணம் ஒன்றுமே பெருசு கிடையாது. இலக்கணத்தில் உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படுறது பண்புத்தொகைங்க. பண்புத்தொகை அதிகமாக கேட்பாங்க, வினைத்தொகை அதிகமாக கேட்பாங்க. இல்லை அதே மாதிரி எந்த அளபடைன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இதெல்லாம் தான் உங்களுக்கு இலக்கணத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய இலக்கண குறிப்பில் முக்கியமாக. ஓகேவா? முக்கியமாக என்னது, இலக்கண குறிப்புகளில் இதை தான் அதிகமாக கேட்பாங்க. இலக்கண குறிப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த பண்புத்தொகை, வினைத்தொகை, ஓமைத்தொகை, உண்மைத்தொகை, எண்ணும்மை, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள், 2ஆம் வேற்றுமை தொகை, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வினா விடை வகைகள் இந்த மாதிரி அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி ஆகுபெயர்களில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இல்லை இலக்கணத்தை நீங்கள் தனியாக டிவைட் பண்ணி இதுக்கு வந்து இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேலாப்பில் படித்தாலே போதும் தான். இலக்கண குறிப்பை நீங்கள் எளிமையாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி செய்வினை செய்யப்பாட்டு வினையில் ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக செய்வினை செய்யப்பாட்டு வினையில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. குடியரசுத் தலைவர் கொடியை ஏற்றினார் அப்படின்னா செய்வினை. குடியரசுத் தலைவர் ஏற்றப்பட்டதுன்னா படுபட்டதுன்னு சொன்னால் அந்த செய்யப்பாட்டு வினை. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிங்க தெரிஞ்சு வச்சுங்க. செய்வினை செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஓகேங்களா, இந்த மாதிரி வினை வகைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப எளிமையாக இதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸே உங்களுக்கு நிறைய கேட்டுருவாங்க. வேர்ச்சொல் அதே மாதிரி வேர்ச்சொல்லை வினைமுற்றா மாற்றுங்க, வினையாளனையும் பேரை வினைமுற்றா மாற்றுங்க, வேர்ச்சொல்லை வினையாளனையும் பேராக மாற்றுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வேர்ச்சொல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஸ்டின். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே 2 கொஸ்டின் வச்சா கூட உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஈஸியாக இலக்கணத்தை நீங்கள் கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கண்டிப்பாக தேவைங்க. ஸ்கூல் புத்தகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக சோர்ஸ் என்ன பண்ணாதீங்க, அதிகமாக குமிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் புத்தகங்களை வாங்கி குமிக்காதீங்க. ஏதோ ஒரு ஆத்தன்டிகேஷனாக சோர்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஒன்று ஆகாஷாக இருக்கலாம், இல்லை சுரேஷ் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், இல்லை சந்தோஷ்மணியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டு, இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டு என்ன பண்ணிக்கங்க, நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காமல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் தமிழில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் மேக்ஸு.
மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன், சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங் இந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து உங்களுக்கு 2 கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் எந்த ஆர்டரில் சார் நான் மேக்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆர்டரில் போங்க. மேக்ஸில் உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து மட்டுமே உங்களுக்கு 2 கொஷின் வருது ஓகேங்களா. அது ஒரு சம் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் வைப்பாங்க, ஒரு பொருளெல்லாம் ரொம்ப டஃப் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு 2 கொஷின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்தே சில நேரங்கள்லாம் 2மே கேட்பாங்க. அதேமாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நட்டத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க, 2 கொஷின் கேட்பாங்க லாப நட்டத்துலேருந்து. மென்சுரேஷன், அளவிலேருந்து உங்களுக்கு சிம்பிளாக கோலத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த உள்ளிடற்ற கோலம், உள்ளிடற்ற அரைக்கோளம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எளிமையாக தான் கேட்பாங்க. இல்லாட்டி கன அளவு கொடுத்துட்டு அந்த கன அளவில் ஆரத்தை கண்டுபிடிங்க அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. மென்சுரேஷன்லையுமே நீங்கள் என்ன பண்ண தேவை கிடையாது, ரொம்ப அப்படியே மூளையை கசக்கி போட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸை நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சிம்பிளிஃபிகேஷன் அதே மாதிரி, சிம்பிளிஃபிகேஷனுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து உங்களுக்கு சுருக்குக பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்துங்க. அதே மாதிரி அதர் டாபிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்துங்க. ரீசனிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ரெகுலராக ஒரு அரை மணி நேரமாக ரீசனிங் ஒதுக்கி பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக டாப்பிக்கை கவர் பண்ணிட முடியும். ரீசனிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டாபிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸில். நீங்கள் எந்த ஆர்டரில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 25 ரொம்ப எளிமையாகவே எடுத்துடலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் 25க்கு கண்டிப்பாக நீங்கள் 23 எடுக்கணும் இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாக ஒதுக்கிங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரமாவது படிங்க. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் படிங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பாலிட்டி. நீங்கள் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது என்னன்னா பாலிட்டி தாங்க. இதுதான் உங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வத்தையும் ஃபஸ்ட்டு கொடுக்கும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பார்ட்ஸு ஷெடியூல்ஸ் இதை போது தெரிஞ்சுங்க. 25 பகுதி 12 அட்டவணை, அதை முதல்ல படிங்க. எதை படித்தாலும் படிக்கலாலும் அதை முதல்ல படிங்க. 25 பகுதி 12 அட்டவணை, அதுலேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு 2 கேள்வி வந்துடும். 25 பகுதி 12 அட்டவணையிலேருந்து. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லியே நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். அதில் இதுக்கப்புறமா ஒரு 3-4 வீடியோ போட போகிறோம். கடைசி 4 வருஷம் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி, அதனால் நம்மளோட சேனலில் போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுலேருந்தே உங்களுக்கு பாதி கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டியை நீங்கள் குவாலிட்டியாக படிக்கணும். 6th to 10th இருக்கக்கூடிய பாலிட்டி என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா குவாலிட்டியாக படித்தே ஆகணும் ஓகேங்களா. 11th 12thலாம் போய் கஷ்டப்படணுன்ற அவசியம் இருக்காது. அதே மாதிரி 3வது பாருங்கள், 1 to 50 இருக்கக்கூடிய ஆர்டிக்கலுங்க ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட சேனல்லே நம்ம என்ன பண்ணுவோம், 1 to 50 இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுவோம். ஸோ என்ன பண்ணிங்க, 1 to 50 இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை நல்லா படிச்சுங்க. ஏன்னா இந்த 50 ஆர்டிக்கல்லேருந்தே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கேள்வி கேட்டுறாங்க. முதல் 50க்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அதாவது முதல் பகுதியாக இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களுடைய எல்லை பகுதியை பற்றி சொல்லக்கூடியது, 2வது குடியுரிமை, 3வது அடிப்படை உரிமை, 4வது அரசு முறை கோட்பாடு, 4A வந்து அடிப்படை கடமை, 5 வந்து மத்திய அரசு இருக்கு இல்லைங்களா. இதில் இந்த 4A அடிப்படை கடமை வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்டுங்க, சட்டத்திருத்தத்தை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணுவோம், 106 சட்டத்திருத்தங்கள் இருக்குது. 106 சட்டத்திருத்தங்களுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சீக்கிரமே ஷார்ட்கட் போட்டுருவோம். அதையும் படிச்சுக்கோங்க இல்லை. பாலிட்டியில் இதை படித்தா போதுமானது. இதை படிச்சிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களை எப்படி பண்ணிட முடியும், அட்டன் பண்ணிட முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது ஐஎன்எம் தான் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th ஐஎன்எம் பார்த்தாலே மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் ஆகிடும். நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா கூட்டு மாதிரி கேட்பாங்க. 10th 12th ஐஎன்எம் 10th 12th படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க. அதே மாதிரி 8th உங்களுக்கு மக்கள் புரட்சின்னு ஒரு பாடம் இருக்கும், அதையும் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஐஎன்எம் கவர் ஆகிடும். இதுலேருந்தே உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டுருவாங்க இல்லை. அதே மாதிரி அடுத்து பார்த்துங்க, அடுத்து ஜாகிரஃபி. அடுத்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது போய் ஜாகிரஃபி. 10th ஜாகிரஃபி ஃபுல்லாக படிச்சுங்க இல்லையா. 10th ஜாகிரஃபியை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். 10th ஜாகிரஃபியை ஃபுல்லாக படிச்சுங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு அதிகமாக கேள்வி கேட்பாங்க. அதை தாண்டி கொஸ்டின் என்ன பண்ணாது, வெளியே போகாது. 10th ஜாகிரஃபி நல்லா படிச்சுங்க. இதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு யூனிட் 5 தமிழ்நாடு நிர்வாகம் கவர் ஆகும், ஜாகிரஃபியும் கவர் ஆகும் ஓகேவா. அடுத்து பாருங்கள், தமிழ் சொசைட்டி யூனிட் 6 இருக்கு இல்லைங்களா. அதுக்கு நீங்கள் தமிழ் படிச்சிங்கல்ல, தமிழ் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே இந்த தமிழ் சொசைட்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே தமிழ் சொசைட்டியை பற்றி நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவை கிடையாது. முக்கியமாக 6th உங்களுக்கு சங்க காலம்னு ஒரு பாடம் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கங்க. 3 சங்காலத்தை பற்றி. அதே மாதிரி 9th உங்களுக்கு என்ன பண்ணும், தமிழ்நாட்டுடைய தொல்லியல் சின்னங்கள் பற்றின ஒரு பாடம் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. எத்திக்ஸில் 11th 12th எத்திக்ஸில் முக்கியமாக தமிழருடைய விளையாட்டு கலை பண்பாடை பற்றி ஒரு பாடம் இருக்கும். அதில் முக்கியமான லைன்ஸை மட்டும் இல்லை, பாக்ஸ் கொஸ்டின்ஸு அப்புறம் பிளாக் லைன்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. இதுவே போதுமானது தமிழ் சொசைட்டிக்கு ஓகேங்களா. யார் எந்தெந்த அகநானூரில் என்ன சொல்கிறாங்க, புறநானூரில் என்ன சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் திருக்குறளுங்க, ஒரு நாளைக்கு டெய்லியும் ஒரு 20 திருக்குறள் படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு 6th to 12th திருக்குறள் படித்தாலே போதுமானது. அதை படிச்சிட்டிங்க
அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையும் உங்களுக்கு கவர் ஆகும், ப்ளஸ் யூனிட் 6லையும் உங்களுக்கு கவர் ஆகும். இல்லை, திருக்குறள் நல்லா படிச்சுங்க. திருக்குறள் வந்து கண்டிப்பாக 5 கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், 20 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருக்குறள் சீரிஸ் ஒரு வீடியோ போயிட்டு இருக்குதுங்க. நம்ம சேனல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், திருக்குறள் 20 அதிகாரங்கள் சொல்லி ஒரு வீடியோ சீரிஸ் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம 10 அதிகாரங்கள் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 10 அதிகாரங்கள் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் அதை பார்க்காதவங்கிறத என்ன பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் உங்களுக்கு பார்த்துருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு மிஞ்சி போனால் 8லேருந்து 10 நிமிஷம் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா, ஒரு அதிகாரத்துக்கு 8லேருந்து 10 நிமிஷம் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், வீடியோ கொடுத்துருப்போம். ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள் மாதிரி, 20 அதிகாரத்துக்கு எத்தனை திருக்குறள், 200 திருக்குறள் தான். இல்லைங்களா, ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள் மாதிரி நமக்கு வீடியோ சீரிஸ் போயிட்டு இருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, தமிழ் சொசைட்டி உங்களுக்கு ஃபுல்லாக அது கவர் ஆகிடும். இல்லைங்களா, அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குப்தர், மராட்டியர், முகலாயர்கள், விஜயநகர பேரரசு, சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு கேட்கப்படுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th புக் இருக்கு இல்லைங்களா, 6th புக்கில் இருக்கக்கூடிய 6th to 10th புக்கு இல்லை 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய குப்தர்கள், மராட்டியர்கள், முகலாயர்கள் நல்லா கவனிச்சுக்கணுங்க. அது ஹிஸ்ட்ரி உங்களுக்கு 11th ஹிஸ்ட்ரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் அதை போயிட்டு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா 11th புக்கை போய் படிச்சிடாதீங்க. குப்தர்கள், மராட்டியர்கள், முகலாயர்கள் இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, ஒன்லி 10வதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குப்தர்கள், மராட்டியர்கள், முகலாயர்கள் இருக்கக்கூடிய பாடத்தை மட்டும் படிச்சுங்க, நல்லா படிச்சுங்க. ஓகேங்களா, அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டனாலே ஹிஸ்ட்ரி போதுமானதாக இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிங்க பார்த்துங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணிங்க, 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய குப்தர்கள், மராட்டியர்கள், முகலாயர்களை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதுவே போதுமானது. 11வது புக்கை போய் படிக்க ஆரம்பிக்காதீங்க. தேவையில்லாத நேரம் என்னது வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, அது ஒன்றும் புரியவும் செய்யாது. ஓகேங்களா, விட்டுருங்க அதை. ஐயா, அடுத்து பாருங்கள், நடப்பு நிகழ்வுங்க. நடப்பு நிகழ்வு எப்படி சார் படிக்கிறது, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது சார்னு சொல்லி கேட்குறீங்க. கடைசி 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் படிங்க. மொத்தமாகவே என்ன பண்ணிங்க, ஒரு 500லேருந்து 600 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எடுத்துங்க. இல்லை, மாதத்துக்கு ஒரு 100 கரண்ட் அஃபேர் மாதிரி என்ன பண்ணிங்க, 6 மாதத்துக்கு ஒரு 600 கரண்ட் அஃபேர் மட்டும் எடுத்துங்க. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா குறியீடுகள். அது என்ன சார் குறியீடுகள்னா, இண்டெக்ஸு, இந்தியா, இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் எத்தனை இடத்துல இருக்குது, ஊழல் குறியீட்டில் எத்தனை இடத்துல இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எந்த குறியீட்டில் யார் இருக்கிறா, நியமனங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த பதவியில் யார் இருக்கிறாங்க, இல்லை மனிதவள மேலாண்மை துறை ஆணையராக யார் இருக்கிறா, அதே மாதிரி வந்து நம்ம நிதி ஆயோக தலைவராக யார் இருக்கிறா, இந்த மாதிரி நியமனங்கள் நல்லா பார்த்துக்குங்க. புத்தகங்கள் வந்து நல்லா பார்த்துக்குங்க. விளையாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் யார் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்ன்றது நல்லா பார்த்துக்குங்க. இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து அது முக்கியமாக, இந்தியாவிலேருந்து அதுவும் முக்கியமாக யார் யார் எந்த விளையாட்டோட விளையாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை மட்டும் இது ரொம்ப கவனம் செலுத்தி பார்த்துங்க. கரண்ட் அஃபேர் படிக்கிறப்ப இதை கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துக்குங்க. ஏன்னா இதுலேருந்தே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, குறைஞ்சது ஒரு 5 கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஒரு குறியீடு கேட்டுருவாங்க கண்டிப்பாக. இந்தியா அல்லது தமிழ்நாடு நிதி அது பொருளாதாரத்தை எத்தனை இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம், எப்படி இல்லாட்டி இந்தியாவுக்கு சுகாதார குறியீட்டில் எத்தனை இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி வந்துடும் கண்டிப்பாக. புத்தகங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். விளையாட்டு, இந்த விளையாட்டோட தொடர்புடையவர்ன்ற மாதிரி உங்களுக்கு பொறுத்துகள் ஒரு கொஸ்டின் வந்துடும். இல்லையா, பொறுத்துகள் நியமனங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். கண்டிப்பாக 4லேருந்து 5 கொஸ்டின் என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு இதுலேருந்தே கேட்டுருவாங்க. கடைசி 6 மாதம் கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுங்க. இல்லை, அப்படி இல்லாட்டி இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் எங்கே நடந்துச்சு, புதுடெல்லியில் நடந்துச்சா, டெல்லியில் நடந்துச்சா, மும்பையில் நடந்துச்சா, எத்தனை சமிட் அது அப்படின்ற மாதிரி சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அதை படிச்சுங்க. சுற்றுச்சூழல் என்னது சம்மந்தமான கரண்ட் அஃபேர் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணிங்க, அதை படிச்சுங்க. இதை படித்துட்டாலே உங்களுக்கு என்னது போதுமானது. கரண்ட் அஃபேர் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அமிலம் காரங்க மிக முக்கியமானது. அமிலம் காரம் படிச்சுங்க. நோய்கள் படிச்சுங்க. பூச்சிக்கொல்லி சம்மந்தமான ஒரு டாபிக் கண்டிப்பாக அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் பூச்சிக்கொல்லி, பூஞ்சை இது இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, எங்கெந்த பூச்சிக்கொல்லி எங்கெங்க பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுங்க. உரம் படிச்சுங்க. இல்லை, இவ்வளோதாங்க. ஸோ குரூப் 4 உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் அழகா பிச்சு டிவைட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், பிரித்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் அழகா இப்படி தான் படிக்கணுங்கிற சூப்பரான ஒரு பிளானை உங்களுக்கு என்ன பண்ணியாச்சு, நம்ம பிரித்து கொடுத்தாச்சு. இதை நீங்கள் பிரித்து மேய வேண்டியது உங்களுடைய கைகளையும் உங்களுடைய முயற்சியில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுங்க, முயற்சியை சரியாக கொடுங்க. அதுக்கான ஒரு அருமையான ஒரு திட்டத்தை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், முதல் முயற்சியிலேயே கண்டிப்பாக குரூப் 4ல் ஒரு சரியான வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா, குரூப் 4ல் சரியான வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு எது சம்மந்தமான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.